மீகா 2:13. Micah chapter 2 verse 13. வாசிக்கலாமா? தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். அல்லேலூயா, அல்லேலூயா. காலை வேளையில இந்த ஆண்டவர் சொன்ன வார்த்தை, the breaker goes before. ஆமென். தடைகளை நீக்கி போடுகிறவர் முன்பாக போகிறார். அல்லேலூயா. இந்த காலை வேளையில ஆண்டவர் நம்மோடு கூட பேச விரும்புகிற காரியம் அதுதான் நமக்கு ஆண்டவர் தீர்க்கதரிசனமாய் உரைக்கிறார். அந்த காரியத்தை வெளிப்படுத்துறாரு. நம்முடைய கண்கள் திறக்கப்படட்டும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை வாசிக்கும் போது பாத்தீங்கன்னு சொன்னா என்ன பண்ற? தடைகளை நீக்கி போடுகிறவர் அப்படின்னு சொன்னா, இந்த பூமியில வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது நம்ம கேட்க சொன்னது போல, திஸ் இஸ் அண்டர் த என்ன சொல்றது அத்தாரிட்டி அல்லது அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த ஈவில் ஒன். என்ன சொல்றது? பிசாசினுடைய ஆதிக்கத்துக்குள்ள இருக்கிறது. அப்போ என்னுடைய காரியங்கள் எல்லாமே நல்லா ஞாபகம், எதுவுமே என்ன பண்றதா இவன் என்ன பண்ணுவான், அது எதையுமே நான் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு எல்லாவற்றையும் என்ன பண்றது தடை பண்ணி இருக்கும். அப்படின்னு என்னால பார்க்க முடியாது. இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். ஆகார் பிள்ளையோட வர வனாந்தரத்துல தண்ணி இல்ல, உடனே என்ன பண்றான்னு சொன்னா, பிள்ளை சாகுறத நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லி தூரம் போய் உட்காரு. She accepts the என்ன சொல்றது the fact. சூழ்நிலையை நடக்கிற காரியம் தான் என்ன பண்ண ஏற்றுக்கிட்டான். என்னன்னா, வனாந்திரத்துல தண்ணி இல்லைன்னு சொன்னா யாரும் உயிரோட இருக்க முடியும். She accepted the fact. ஏற்றுக்கொண்டான். இதான் சூழ்நிலை. அப்ப என்ன அவரு நிச்சயமா ஒரு நிச்சயத்துக்கு வந்துடுறான். என்ன நிச்சயம் சொன்னா, என் பிள்ளை என்ன பண்ண போகுது, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு சாவுங்க, ஆனா என் பிள்ளை என்ன ஆகும் சீக்கிரம், என் பிள்ளைக்கு என்னது என் அளவுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை, அதனால பிள்ளை சீக்கிரம் சாகும். அப்ப சொன்னா பிள்ளை சாகுறத நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லி தூரம் போறேன். வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய கண்களை திறந்த பொழுது ஊற்று கண்ணு அங்கதான். நல்லா புரிஞ்சுக்கணும். ஊற்று கண்ணு எங்க இருந்தது? அங்கதான் இருந்தது. உங்களுக்கு அவர் தோண்டி எடுக்க ஆண்டு வைக்கலாம். ஊற்று கண்ணு அங்கதான். ஆனா என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, அந்த சூழ்நிலையை ஏற்றுக்கொண்டபடியினாலே தேவன் வைத்திருக்கிறவைகளை, அவர் ஆதி முதல் உங்களுக்கு செய்து வைத்தவர்களை உங்க கண்கள் காண முடியாது. பிரச்சனை இருக்கு. Jesus is your answer. நல்ல ஞாபகத்தை கொள்ளுங்க. இந்த பூமியில அவரை ஏற்றுக்கொள்ளுகிற எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் என்னது பிள்ளைகளாக முடியாதவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அடுத்தது என்னது? For God so loved the world, he only begotten Son, whoever believes in him shall not perish. அவர்கள் அழிந்து போகிறது இல்லை, நித்திய ஜீவனை அடையும். எல்லாம் புரிஞ்சுக்கு. அப்ப இயேசு என்கிற காரியங்கள் வரும்பொழுது என்னன்னு சொன்னா, அங்க என்ன பண்றதுன்னா அழிவுக்கு அல்ல. இயேசு என்ன சொன்னா அழிவுக்கு அல்ல. இந்த பூமியில அழிவுக்கு என்று இருக்கிறது, ஆனால் இயேசு என்கிறவர் அழிவுக்கு அல்ல. Jesus is your answer. நல்லா புரிஞ்சுக்கிறோம். பூமியிலே அழிவு இருக்கிறது, ஆனா இயேசு இடத்துல ஜீவன் இருக்கிறது. அப்போ இயேசுவை நான் ஏற்றுக்கொள்ள போகிறேன்னா அல்லது சூழ்நிலையை ஏற்றுக்கொள்ள போகிறேன்னா, your breakthrough stands there. புரியுதா உங்களுக்கு? தமிழ்ல எனக்கு அந்த பிரேக் த்ரூ வார்த்தை தடைகள் தான் போட்டு நீக்கி போடுறது தான் வந்துச்சு. ஸோ பிரேக் த்ரூ, ஸோ தடைகளை நீக்கப்படும். ஸோ your breakthrough என்ன சொன்னா, தடைகள் நீக்கப்பட வேண்டுமானால் நீங்கள் யாரை ஏற்றுக்கொள்ள போறீங்க? Is Jesus you are going to be your answer or it's a situation? சூழ்நிலையா இயேசுவா? சொல்ல புரியுதுங்க? Your breakthrough stands there. That's why your breakthrough. That's it. உங்களுடைய தடைகளை நீக்கப்படுகிறது அந்த இடத்துல தான். நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா சூழ்நிலைகள் அவனை அவனை என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, என்ன சொல்றது, டிசீவர், வஞ்சகன். அவன் டிசீவ், ஏமாற்ற. கல்வாரி சிலுவையில அவர் கடந்து போகிறார்.
அந்த கல்வாரி சிலுவை கடந்து போகும்பொழுது அதுவரைக்கும் யாவருக்கும் மேசியாவை தெரிந்தது தீர்க்கதரிசியாக, ஒரு பரிசுத்தவானாக, அல்லது என்ன சொல்றது நீதிமானாக தெரிந்த கண்ணுக்கு தெரிஞ்சது எல்லாருக்கும் இப்போ அந்த சிலுவையில கடந்து போகும்போது எப்படி தெரியுதுன்னு சொன்னா மரித்தவர் முடிந்தது. உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் இத முடிந்தது. அப்போ அங்க நிற்கிற யாவரும் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அவர் சீஷருக்கு உட்பட எல்லாமே என்ன பார்க்கிறாங்கன்னு சொன்னா அவரு மரித்து முடிந்து அவ்வளவுதான். இயேசு என்ற சகாப்தம் அல்லது ஒரு தீர்க்கதரிசி இல்ல ஒரு டீச்சர் அவங்க சொன்னாங்க நல்ல போதகரே எல்லாம் முடியுது. சிலுவை அவங்களுக்கு என்ன காண்பிக்கிறதுன்னா அவர் தொங்கிக் கொண்டு இருக்கிறது வந்து ஒரு முடிவை காண்பிக்கிறது. எல்லாரும் அந்த முடிவை ஏற்றுக்கொள்றாங்க. மறந்துடாதீங்க. Everybody accepted it because they accepted what they saw. எதை பார்த்தார்களோ அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். There's no breakthrough. நல்லா புரிஞ்சுக்கங்க. என் சூழ்நிலைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களானால் உங்களுக்கு என்ன கிடைக்காது? breakthrough இருக்காது. நல்லா புரிஞ்சுங்க. திரும்ப சூழ்நிலைகள் என்பது ஒரு வஞ்சகனினுடைய வஞ்சகம். சூழ்நிலை என்பது வஞ்சகனின் வஞ்சகம். The cross is not the end. அது ஒரு நிறைவு அல்ல, முடிவு அல்ல, அது ஒரு ஆரம்பம். நல்லா புரிஞ்சுக்கணும். அது ஒரு ஆரம்பம். அதனாலதான் நம்ம வந்து we are looking for a breakthrough. We are unable to get it because our eyes is not looking at the one who had broken through. எனக்கு பிரேக் த்ரூ வேணும், தடைகள் முடிக்கப்பட்ட மாறணும், எனக்கு ஒரு மாறுதல் வேணும் அப்படின்னு இருக்கிற நம்ம என்ன பண்ணிட சொன்னா அந்த மாறுதலை கொண்டு வருகிறவரை மேல கண்ணை வைக்காததுனால, சூழ்நிலைகளை கண்ணை வச்சதுனால என்ன ஆயிடுச்சுன்னா though we want a breakthrough, எனக்கு ஒரு மாறுதல் வேணும், தடைகள் உடைக்கப்படணும், ஒரு சூழ்நிலை மாறணும் அப்படின்னு எதிர்பார்த்தாலும் கிடைக்கிறது. ஏன்னா கண்ணு மாறும். நல்லா புரிஞ்சுங்க. கண்ணு மாறும். இது கால வேலையில என்ன சொல்றது சேஞ்ச் பண்ணணும். நம்மள பார்வைய கூடாரத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் என்ன பண்ண எத்தனை ஆசைப்பட்டாலும் சரி, எத்தனை ஜபம் பண்ணாலும் சரி பிள்ளை பிறக்காது. நல்லா புரிஞ்சுங்க. அண்ணாந்து பார்த்தா ஏன்னா we live with the natural. இயற்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயற்கைக்கு அப்பாற்பட்டதை சுதந்திரிக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். இயற்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஆனா இயற்கைக்கு அப்பாற்பட்டதை சுதந்திரிக்கணும். அப்பொழுதுதான் இந்த தடைக்கு என்ன பண்ண முடியும்? உடைக்கும். And break through. Otherwise you will have no break. அதே சோர்வு, அதே இதுல வாழ்ந்து கொண்டிருக்கோம். ஆண்டவருக்கு கண்ணீரை பார்க்கறதுல ஆண்டவர் எவ்வளவு நாளைக்கு தான் எது வரைக்கும் நீர் மௌனமா இருப்பீர்? எல்லாம் வரும், எல்லாம் வரும். See, what we don't understand is very important. என்ன சொன்னா அந்த physical realm நீங்க பிரேக் பண்ணலன்னா spiritual realm குள்ள என்னாவே இதை நீங்க வந்து சாதாரணமா எடுத்துக்கிட்டீங்கன்னா you will never see the glorious things. You have to break. நீங்கள் தடைகளை உடைத்தா நீக்கி போடாதான் முடியும். அப்ப அந்த வசனம் ரொம்ப அழகா சொல்றது, தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போறார். யார் எனக்கு முன்னாடி போறதுன்னு பார்த்தா இயேசு என்ற வார்த்தையை பயன்படுத்தினார். இயேசு யாரு சொன்னா அவர் தடைகளை நீக்கி போடுகிறவர். நல்லா பார்த்தது வார்த்தை. அவர் யார்? தடைகளை நீக்கி போடுகிறார். அது அழகா சொல்லிட்டு அடுத்தது என்ன சொல்லுது அந்த வசனம் தொடங்க. இருங்க இருங்க. அவர்கள் யார் தடைகளை நீக்கிறது? புரியுதா உங்களுக்கு? இவருக்கு பேர் என்ன? தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலுக்கு உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். The breaker goes before you. நல்லா புரிஞ்சுங்க. தடைகளை உடைக்கிற முன்னாடி போறாரு. தடைகளை யார் நீக்கணும்? What is happening is சிலுவையிலே மரித்தவர் என்ன செய்தாரு? சிலுவையிலே அவனை ஜெயித்தார். நல்லா புரிஞ்சுக்கணும். அவனை ஜெயித்தார். அதான் பவுல் சொல்றாரு,
அவருடைய தந்திர உபாயங்களை நாம் அறியாதவர்கள் அல்லவே. இதுவரைக்கும் தன்னுடைய வஞ்சகத்துல தந்திரத்துல ஆளுகை செய்து கொண்டிருந்தவன் எப்படின்னா தன்னை பெரியவனை காமிச்சான். பிசாசு அவன பெரிய அவன் அவ்வளவுதான், அவன் அதை செய்வான் இதை செய்வான், இதை பண்ணிட்டாங்கன்னா அவ்வளவுதான், அதை பண்ணிட்டாங்கன்னா அவ்வளவுதான், இப்படி செஞ்சாங்கன்னா முடிஞ்சிருச்சு. புரியுது உங்களுக்கு? இதெல்லாம் இருக்குது. இப்ப என்ன ஆச்சுன்னா இவர் என்ன பண்ணாருன்னா இவன் காரியத்தை முடிச்சிட்டு இப்ப என்ன பண்றாரு, now I have finished everything, now you have to establish things. நான் என்ன பண்ணிட்டேன், தடைகள் எல்லாம் பண்ணியாச்சு, முடிஞ்சிருச்சு. இப்ப நீங்க என்ன பண்ணணும், நீங்க போற பாதையில இருக்கிறது எல்லாம் எப்படின்னு சொன்னா என்ன சொல்றது, ஏற்கனவே உடஞ்சி எல்லாம் போயிடுச்சு வச்சுங்களா, எல்லாம் நீங்க என்ன பண்ணாத தள்ளிட்டு போயிட்டே இருக்கும். இதுதான் அதோடைய அண்டர்ஸ்டாண்ட். நீங்க போராடுகிறது இல்லை, நீங்கள் போராடுகிறது இல்லை. நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னா you will stand on the victory and walk through. ஜெயத்திலே நின்று நடக்க போறீங்க. ஆண்டவரை செய்யும் என்று சொல்ல போறது இல்ல, இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். It's a big difference. அதாவது பழைய ஏற்பாட்டுல வாசிக்கும் பொழுது அவங்க எப்பொழுதுமே என்ன பண்ணுவாங்க, தேவனை அழைப்பாங்க. பழைய ஏற்பாட்டுல என்ன பண்ணுவாங்க, தேவனை அழைப்பாங்க. ஏன்னா அங்க செய்து முடிக்கப்படலை. Every time they have to call upon God. தேவனை நோக்கி கூப்பிடணும். ஏன் தேவனை நோக்கி கூப்பிடணும்னு சொன்னா தேவன் இறங்கி வந்து காரியங்களை அவங்களுக்கு செய்யணும். ஆனா புதிய ஏற்பாடிலே அவர் நம்மிலே வாசம் பண்ணுகிறார். டிஃபரன்ஸ் எடுத்துக்கணும். நம்மிலே வாசம் பண்ணுகிறார். இப்ப நம்ம என்ன பண்றோம் சொன்னா அந்த கல்வாரி சிலுவையில ஒரு வசனத்தை வாசிங்க, அப்ப நமக்கு புரியணும் கொஞ்சம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனம் வாசிக்கலாம். கொலோசியர் 2:14-15. நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இப்ப பாத்தீங்கன்னா அவர் என்ன செஞ்சார் சொன்னா நமக்கு எதிரிடையாகவும் இருந்த குலை. நல்லா புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு, இப்ப நான் போகும்போது அவனுக்கு வந்து there should be a legal right for him. சட்டப்படி அவனுக்கு என்ன இருக்கணும், அதிகாரம் இருக்கணும். என்னை தடை பண்றதுக்கு சட்டப்படி அதிகாரம் இருக்கணும். இவர் என்ன பண்றாரு, அதுதான் ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்றாரு. இப்போ நான் போறேன், இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து நிறைய அந்த போலீஸ் உட்காந்துட்டு போட்டுருப்பாங்க. ஃபாரஸ்ட் சைட்ல போகும்போது கேட் போட்டுருப்பாங்க. நீங்க பாஸ் கையில வச்சிருந்தீங்கன்னா துறப்பாங்க. பாஸ் இல்லைன்னு சொன்னா அவங்க கேட்கிற கேள்விகளா பதில் சொல்லணும். அவங்க வந்து திருப்தி அடைஞ்சா விடுவாங்க, இல்லைன்னு சொன்னா அப்படியே திரும்பணும். கையில பாஸ் இருந்தா நீங்க போகணும். புரியுதா? இப்ப என்ன பண்றாரு இயேசு, அந்த இடத்துல வந்து நிற்கும் போது இந்த கேட்ல இப்ப தடை இருக்குன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து நிக்கிறீங்க. இந்த தடையில இந்த தடையில வந்து நிற்கும் போது அந்த தடையானது என்ன பண்ண கூடாது, உங்களை நிறுத்தி வைக்க கூடாது. அதை நிறுத்தி வைக்காததுக்கு அவர் என்ன சொல்ற வசனம் சொல்லுது, நமக்கு எதிரடியாகவும் விரோதமா இருந்த கையெழுத்த நமக்கு அகேன்ஸ்ட் அப்படின்னு என்ன சொல்றது, பாவம் செய்கிற ஆத்மா நான் ஆசீர்வாதம் கிடையாது, எனக்கு சாபம் தான். எனக்கு கர்த்தருடைய வசனத்தை மீறியாச்சு, பாவம் செஞ்சாச்சு, அக்கிரமம் பண்ணியாச்சு, இதோடைய முடிவு என்னன்னு சொன்னா சாபம் தான். இதான் உடையது, இதான் எனக்கு எழுதப்பட்டிருக்கிறது. இப்ப இவர் என்ன பண்றாரு, அந்த கல்வாரி சிலுவையில சொல்ற அழகா சொல்லப்பட்டிருக்கு, கையெழுத்து என்ன பண்ணாரா குலைத்து. அவன் அப்படியே எனக்கு எகென்ஸ்டா இருக்குதுன்னா அவனை பிசாசு என வச்சு எனக்கு எதிராக அவன் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு இருந்த சட்டத்துக்கு இருந்த அவனுக்கு சட்டத்தை எல்லாம் என்ன பண்றாரு, ரிமூவ் பண்றாரு. ஃபர்ஸ்ட் அதை ரிமூவ் பண்றாரு. ஏன் அதை ரிமூவ் பண்றாருன்னு சொன்னா அதை ரிமூவ் பண்ணாம நான் என்ன பண்ண முடியாது, உடைக்க முடியாது. தடைகளை என்ன பண்ண முடியாது, நீக்க முடியாது. இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினாலே நான் சொல்லும் போது நல்லா புரிஞ்சுக்கணும், அது நீக்கப்படணும். அது நீக்கப்படாம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா இத பிரச்சனை. நீக்கப்படாம காரணம் அதுதான். அவர் கையெழுத்தை குலைத்து அதை நடுராத எடுத்து என்ன பண்றாரு, சிலுவையின் மேல் ஆணி அடித்து. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இட் இஸ் நெயில்ட் ஆன் டு தி கிராஸ். அதனாலதான் வந்து கல்வாரி சிலுவையை நீங்க மேன்மைப்படுத்தும் போது அதோட அர்த்தம் என்னன்னு சொன்னா நல்லா புரிஞ்சுங்க, இட்ஸ் நாட் a religious symbol.
ஒரு கிறிஸ்துவ இது சிலுவை ஒரு அடையாளம் இல்ல. சிலுவையை நீ உயர்த்தும் போது அது அர்த்தம் என்ன தெரியுமா? அந்த சிலுவையில எனக்கு விரோதமாகவும் எனக்கு எதிரடையாக இருந்த எல்லாமே அந்த ஆணி அடிக்கப்பட்டாச்சு. நல்லா புரிஞ்சுக்கணும். என் மரணம் என்கிற காரியம், சாபம் என்கிற காரியம், தரித்திரம் என்கிற காரியம், வியாதி என்கிற காரியம், என்ன சொல்ல இல்லாம என்கிற காரியம், அவமானம் என்கிற எல்லாமே என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா அந்த சிலுவையில அடிக்கப்பட்டாயிற்று. மறந்துடாதீங்க. அதான் சிலுவை, அதான் சிலுவை. அதாவது எப்பொழுதுமே சிலுவை நீங்க மேன்மைப்படுத்தணும். ஆண்டவரே சிலுவை வாழ்க்கையில் ஆண்டவரே அது சிலுவை கை ஸ்தோத்தரிக்கிறேன், நீ மரித்ததுக்காக நமக்கு நன்றி சொல்லி நான் ஜெபிக்கிறேன். அதை மரித்ததுனால என்ன நடந்துச்சுன்னு சொன்னா நான் கடந்து போக வேண்டிய எல்லா அவமான நிந்தைகள், பாடுகள், வேதனைகள், கஷ்டங்கள், உபத்திரங்கள் எல்லாவற்றையும் நீ சுமந்து தீர்க்கிறாய். இப்ப நான் என்ன பண்ணேன்னு சொன்னா எல்லா பாரத்தையும் உங்க மேல வச்சுட்டு பெரிய பெட்டி எடுத்துட்டு போவோம். அப்ப அந்த பெட்டியில எடுத்துட்டு போகும்போது பாத்தீங்கன்னா இப்பதான் அந்த வீல் எல்லாம் வந்துருக்கு. அப்பெல்லாம் வீல் கிடையாது பெட்டிக்கு. அப்ப பாத்தீங்கன்னா போட்டர் யூஸ் பண்ணுறோம். ஸ்டேஷன்ல வந்து அது நம்ம ஸ்டேஷன் தான் தெரியும், படிக்கட்டியா இருக்கும் எல்லாம். அப்ப பாத்தீங்கன்னா போட்டு அப்போ எந்துதான் எல்லாம் பெட்டி எல்லாமே எந்துதான். ஆனா என்ன பண்றது, ஃபுல்லா தூக்கி இந்த கையில ஓட்டி இந்த கையில ஓட்டி தலையில ரெண்டு வச்சுட்டு வந்துட்டு இருப்பேன். நான் ஃப்ரீயா கை ஆட்டிட்டு போயிடுறோம். இதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆமே. நீங்க நம்ம சுமக்கப்பா, நம்ம சுமக்கப்பா. வேதவசம் தெளிவா இருக்கு. அவர் உங்களை விசாரிக்கிற ஆனபடினால உங்களுடைய பாரங்கள் எல்லாம் அவர் மேல வைத்து விட்டுங்க. அந்த கிராஸ், that's what cross is all about. உங்களுக்கு விரோதம், உங்களுக்கு எதிரடியா இருந்த எல்லாவற்றையும் குலைத்து புரியுதா உங்களுக்கு? அவைகளை என்ன பண்றாரு? சிலுவையின் மேல் ஆணி அடித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தெளிவா இருக்கு இந்த காரியங்கள். சரி, ஃபர்ஸ்ட் மைண்ட் செட் வந்து என்ன பண்ணா சேஞ்ச் பண்ணணும். உங்களுக்கு ரொம்ப முக்கியமா தான் சிந்தை வந்து மாறணும். Do you really need a breakthrough? புரியுதா உங்களுக்கு? What is a breakthrough for you? ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிரேக் த்ரூ இந்த தடைகள் நீக்கப்படணும் நம்ம எதிர்பார்க்கிறது. பிரேக் த்ரூ வந்து என்ன? அது வாட் இஸ் தி பிரேக் த்ரூ? புரியுதா உங்களுக்கு? இந்த மாசத்துக்கு காசு இல்ல, இந்த மாசத்துக்கு காசு வந்தா போதும், இதான் பிரேக் த்ரூவா உங்களுக்கு? திங்க் பண்ணணும். நீங்க இந்த அவமானத்துல போறேன், இந்த அவமானத்துல இருந்து வெளியே வந்தா போதும், இந்த பிரேக் த்ரூ லுக் ஃபார்வர்ட். இப்படிப்பட்ட என்ன சொல்றது எதிர்பார்ப்பு இருக்கா உங்ககிட்ட? வாட் இஸ் மைண்ட் செட் ஹஸ் டு சேஞ்ச். புரியுதா உங்களுக்கு? What is your breakthrough? நல்லா புரிஞ்சுக்கணும். நிறைவானதுல நீங்க காணப்படணும். ஆமென். நல்லா புரிஞ்சு. என்ன திரும்ப சொல்றேன், ஆசீர்வாதத்துக்குள்ள நான் உள்ள வரேன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஆசீர்வாதத்துக்குள்ள வரேன். அப்போ இப்போ என்ன சொல்றது, ஆசீர்வாதத்துல ஒரு இடத்துக்குள்ள வந்துட்டேன்னு வச்சுங்களேன், சாபமானது என்ன பண்ண முடியாது. அப்போ ஒரு மாசம் இல்ல, எத்தனை வருஷம் ஆனாலும் என்ன எப்படி இருப்பேன் நானு? புரியுதான்னு சொல்றது. அப்போ வாட்ஸ் யுவர் பிரேக் த்ரூ? இன்னைக்கு ஒரு காரியம் இல்லை, இந்த நாட்களுக்குரிய காரியம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கங்க. இது வந்து கிறிஸ்துவினாலே உங்களுக்கு சம்பாதிக்கப்பட்ட அந்த நிறைவுக்குள்ளே காணப்படணும். தட்ஸ் யுவர் பிரேக் த்ரூ. பிரைஸ் தி லார்ட். அதான் பிரேக் த்ரூ. சின்ன சின்ன காரியங்கள், சின்ன சின்ன இதற்கு இவைகளுக்கு வந்து நீங்க வந்து பண்ணிக்கிட்டு போகும்பொழுது எப்பவுமே look into the fullness, நிறைவுக்குள்ள பாருங்க. the fullness of God. வசனத்தை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா சொல்லப்பட்டிருக்கு, அவர்கள் தடைகளை நீக்கி, வாசிங்க மீகா 2:13, வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். பயன்படுத்துறாரு. தன்னை எப்படி வெளிப்படுத்துறார்? ராஜாவாய் வெளிப்படுத்துகிறார். இன்னொன்னு கர்த்தர். ராஜான்னு சொல்லும் போது ஆளுகை. உங்களுக்கு ராஜான்னு சொல்லும் போது ஆளுகை அப்படின்னா அவருடைய ஆளுகைக்குள்ள இருக்கிறவர்கள், அதனுடைய அர்த்தம். அவருடைய ராஜா முன்பே போவார் சொன்னா அந்த ஆளுகையில் இருக்கிறோம்னு அர்த்தம். ஆமே. டொமினியன். உங்களுக்கு ரெண்டாவது கர்த்தர் அவர் முன்னே எடுப்பாச்சுன்னா அதிகாரம். லார்ட் பிரபுன்னு சொன்னா அதிகாரம். அவருடைய ஆளுகையிலும் அவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டவர்கள் நாம் விருப்பமே ஆனால்
தடைகளை நீக்கி வாசல் உட்பிரவேசிப்போம். வாசலால் உட்பிரவேசிப்போம். பிரைஸ் தி லார்ட். வந்தாரு எப்படின்னா ஓடி போற மாதிரி ஓடணும். கம்பீரமா you will enter into your blessing. உடைய ஆசீர்வாதத்துக்குள்ள உள்ள போவீங்க. உடைய சுதந்திர பாகத்துக்குள்ள போவீங்க. உங்களுக்கு உண்டான சகலவற்றையும் நீங்க என்ன பண்ண முடியும்? நடந்து போவீங்க. you will be going straight. பிரைஸ் தி லார்ட். அவெல்லாம் உங்க மேல வந்து பாருங்க. ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுக்கிறாரு. பாவம் எடுத்து பாரு, அப்புறம் வானத்தை அண்ணாந்து பாரு, இதெல்லாம் சொல்லி முடிக்கிறாரு. நீ நட, நீ எவ்வளவு தூரம் நடக்கிறியோ கொடுப்பேன். சரியா? இதெல்லாம் முடிச்சாச்சு. இதெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு சந்ததி எழும்புது. சந்ததி எகிப்துல இருந்து வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே நல்லா பாருங்க, அதுல வந்து வேற யாரோ இருக்கிறாங்க. வேற யாரோ இருக்கிறாங்க. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். காலியா இல்ல, வேற யாரோ இருக்கிறாங்க. இவர் என்ன பண்றான்னு சொன்னா, அவன் இருந்தாலும் சரி, அவன் உரிமை பாராட்டணும் சரி, எல்லாத்தையும் கேன்சல் பண்றாரு. நல்லா புரிஞ்சுக்கணும். யாவருக்கும் சிருஷ்டிகர்த்தர் இவர்தான். வானமும் பூமியை உண்டாக்குனவர் இவர்தான். யாரும் என்ன பண்ண முடியாது? திரும்ப சொல்றாங்க, யாரும் உரிமை கொண்டாட முடியாது. இவர் யாருக்கு கொடுக்க சித்தமா இருக்கிறாரோ அவர்களுக்கு கொடுப்பார். ஆமென். வந்து கேட்கிறார், என் பிள்ளைக்கு சுகம் கொடுங்க. அதுதான் பிள்ளைங்களுடைய அப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு என்ன பண்ண முடியாது? பிள்ளைகளுக்கு தான் முத, பிள்ளைகளுக்கு தான் உரிமை. என் சுதந்திர பாகத்தை சுதந்திரிக்க எனக்கு தான் உரிமை. இன்னொரு நிற்பதற்கு இல்லை, நான் தான் என்ன பண்றேன்? கொண்டு கொடுத்துருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கிறேன். வெரி வெரி கேர்ஃபுல். அதனாலதான் எப்பவுமே என்ன பண்ண சொன்னா, சிந்தையை மாத்தாம உங்களால என்ன பண்ண முடியாது? முன்னேற போகவே முடியாது. அப்ப அவன் லுக்கிங் டு ஃபுல்னஸ் இல்ல சின்ன சின்ன காரியங்கள் இதுலயே ஓட்டிட்டு இருக்காங்க. அவன் நல்லா சொல்லிக்கணும். ஊழியக்காரன் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்காரு. எல்லா இடத்துல பேசும்போது சொல்றாரு, என்ன சின்ன மாசத்துக்கு ஜெபிக்காதீங்க, வருடங்களுக்கு ஜெபிங்க, ஆயுசு நாட்களுக்கு ஜெபிங்க. மாசம் மாசம் வரங்க, மாசம் மாசம் வருஷம் வருஷம் ஃபீஸ் கட்டணும். புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் வரப்போகுது. இன்னைக்கு 11 ஆச்சு. திரும்ப 1ஆம் தேதி வரும். 1ஆம் தேதி வந்தவொடனே திரும்ப ஆரம்பிக்கணும். வாடகை கட்டணும், கரண்ட் கட்டணும், இதை கட்டணும், அதை கட்டணும். அவன் இல்லையா? ஜூன் மாசம் ஆனா ஃபீஸ் கட்டணும். நீங்க கட்டிதான் ஆகணும். நீங்க என்ன மாட்டேன் சொல்ல முடியுமா? முடியாது. அப்புறம் இருக்க இதெல்லாம் வந்து ரொட்டீன். இதெல்லாம் ஒரு ரொட்டீன். நம்ம பிரச்சனை என்னன்னா, அது எப்போ குத்துதோ அப்பதான் ஞாபகம். பிரச்சனை. We are not looking ahead. தூரத்து பார்வை உண்டாகணும். We are not looking ahead. இன்னைக்கு வரைக்கும் சண்டை பண்ண பாத்துக்கோ. இதான் பிரச்சனை. Get through to the breakthrough. உடைத்து திரும்பவுமாய் இப்படிப்பட்ட சூழ்நிலையில நான் கடந்து போகக்கூடாது. வேதத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. பரிசுத்தவான்கள் கடந்து போனதை பாருங்க. என்னைக்கு வாக்கை பெற்றார்களோ அதுக்கப்புறம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில கடந்து போனது இல்லை. வாக்கு பெறாத வரைக்கும் கடந்து போய் கொண்டிருப்பான். எடுத்து பாருங்க. பாவம் செய்யாத வரைக்கும் ஒழுங்கா போயிட்டு இருக்கும். பாவம் செய்த மாற்றத்துல நல்லவர் உடைச்சே ஆகணும். நான் என்ன பண்ண முடியாது, இதுல இருக்க முடியாது. தாவீது ரொம்ப அழகா சொல்லி கொடுக்குறான். ஆண்டவரை பத்தி சொல்லும் போது அந்த சொல்றான். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல 2 Samuel chapter 5 verse 20 அங்க ரொம்ப அழகா அவர் சொல்லுகிற காரியம். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். தாவீது பாகால் பெராசீமுக்கு வந்து அங்கே அவர்களை முறியடித்து தண்ணீர்கள் உடைந்தோடுகிறது போல கர்த்தர் என் சத்துருக்களை எனக்கு முன்பாக உடைத்து ஓட பண்ணினார். அதே நிமித்தம் அந்த ஸ்தலத்திற்கு பாகால் பிராசிம் என்று பெயரிட்டான். பாகால் பிராசிம் என்று பெயரிட்டான்.
அதோடைய அர்த்தம் என்னச்சுன்னா பால் அப்படின்னு சொன்னா காட், பெராசின்னு சொன்னா பிரேக் த்ரூ, காட் ஆஃப் பிரேக் த்ரூஸ். அதான் அதோடைய அர்த்தம், காட் ஆஃப் பிரேக் த்ரூஸ். அப்போ அவன் சொல்றான், அவருடைய பேர் கொடுக்குற அவருக்கு, அவர் யாருன்னு சொன்னா அதை வந்து இன்னும் ஒரு இதுல வந்து அது இன்னும் என்ன பண்ற, மாஸ்டர் ஆஃப் பிரேக் த்ரூஸ். தடைகளை உடைக்கிறதுல அவர் மாஸ்டர். கர்த்தர் சொல்ற எப்படி சொல்றாரு, எப்படி அவன் சத்துருவ ஆண்டவர் எப்படி போறாரா, தண்ணீர்கள் உடைந்து ஓடுகிறது போல கர்த்தரின் சத்துருக்களை எனக்கு முன்பாக உடைத்து ஓட பண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை ஞாபகம் உங்களுடைய தடைகளை பார்க்கும் பொழுது இதை பேசுங்க, பேசுங்க. தண்ணீர்கள் உடைந்து ஓடுகிறது போல கர்த்தர் என் சத்துருக்களை எனக்கு முன்பாக உடைத்து ஓட பண்ணினார். என் கண்கள் காண்கிறது கஷ்டம், போய் சொல்லுங்க, ஞாபகம் போய் சொல்லு, ஆவியின் கண்கள் காணும், இது சத்தியம். ஆமென். தேவனுடைய வார்த்தை போய் சொல்லாது, அது ஆவியின் ஜீவனமா இருக்கிறது. இந்த மாம்ச கண்களை பார்க்கறாட்டியும் ஆவியின் கண்களை பாருங்க. அந்த வசனம் என்ன சொல்லுங்க, என் சத்துருக்களை சொல்லணும், பேசணும், தடையை பார்த்து சொல்லணும். இப்படிப்பட்ட ஒரு தடை இருக்கு, உங்களுடைய ஆசுவாசத்துக்குள்ள போறது, உங்களுடைய அழைப்புகளை ஓடாதபடிக்கு, உங்களுடைய குடும்பம் செழிக்க கூடாதபடி இருக்கா, பேசணும். அவன் சொல்ற அதுக்கு பேர் இட்டான், பால் பெரிஸ். அந்த அர்த்தம் என்ன, காட் ஆஃப் பிரேக் த்ரூஸ், மாஸ்டர் ஆஃப் பிரேக் த்ரூஸ். பேசணும். ஆமா, தடைகளை நீக்கி போட்டு இருந்தா அவர் யாரு, வல்லவர். ஆமா, அழைக்கிறார். அப்போ இப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள வரணும். ஆமா, இதான் வரணும். வாலிபால் ஓடும் போது ஆண்டவர் இடத்துல சொல்லி கொடுத்த காரியம் என்ன சொன்னாருன்னா, ஒரு தேவ பிள்ளைக்கு நல்ல ஞாபகம், தடை பண்றதுக்கு அல்லது என்ன சொல்றது, அடைக்கிறதுக்கு ஒரு வல்லமையும் இல்லை. அதான் சொன்னாரு. ஆமா சொன்னாரு, அதான் ஏதாச்சும் ஒண்ணு வந்து மூடுனா நீ வந்து தடையாத பார்க்க, யூ கேன் பாஸ் த்ரூ இட், யூ கேன் கோ த்ரூ இட். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள்ள பாய்வேன், உம்மாலே நான் ஒரு யூ கோ த்ரூ. வலி இல்லைன்னு சொன்னா நீ வலியை உண்டாக்குவ சொல்ற. ஆமா, எரிக கோட்டை நின்னா போய் அவங்கள அழிச்சு போறதுக்கு தடையை எரிக்க கோட்டை நின்னா கடைசியில் என்னாச்சு, எவ்வளவு நாள் நிக்க முடிஞ்சது? 7 நாள். புரியுதா? 7 நாள். அந்த 7 நாள் இவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, கத்தரி தூக்கிட்டு கொண்டு இருந்தாங்க, ஆர்ப்பரிச்சாங்க. நல்ல புரியுங்க. ஏன்னா யூ cannot stand. அவர்கள் என் கையிலே கர்த்தர் ஒப்புவித்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். கண்ட திறக்கப்படும். தயவு செய்து பிரேக் த்ரூ வேணும்னா இந்த மாறணும். நீ எத்தனை அரணான பட்டணத்துல உட்கார்ந்து இருந்தாலும் உன்னை என் கையிலே கர்த்தர் ஒப்பு கொடுத்திருக்கபடியினாலே இந்த அரண்கள் எல்லாம் நொறுங்கும். ஆமா, என் பட்டயத்தால நான் உன்னை கொன்று போட்டு ஆகணும். ஏனென்றால் கர்த்தர் அதை எனக்கு கொடுத்திருக்கிறார். என் சத்துரு எனக்கு முன்பாக விழுந்து தாழ பணியணும். எனக்கு எதிராய் வருகிறவன் 7 வழியா ஓடணும். பிரைஸ் தி லார்ட். அவங்களுக்கு கண்ணை திறக்கப்படுத்தும். ஓபன் பண்ணுங்க. சும்மா எது நிக்க செங்கடல் நின்னா செங்கடல் என்ன வலியை உண்டாக்குவாங்க. புரிஞ்சுங்க, யோர்தான்ல வலியை உண்டாக்குவாங்க. சத்துருக்கள் எவ்வளவு கூட்டம் கூடினாலும் அங்கே தேசத்தை சுதந்திரிப்பாங்க. எதுவும் அவர்களை நிறுத்த முடியாது. பிரைஸ் தி லார்ட். மைண்ட் வாங்க, அதான் பிரேக் த்ரூ. இதான் சொல்றேன். பிரைஸ் தி லார்ட். This is what I did on the cross. பாவத்தை மரித்த ஒருவனும் என்ன பண்ண முடியாது, உயிரோட எழுத முடியாது. அந்த கல்வாரி சிலுவையிலே ஒருவர் மரித்து உயிர்த்தெழுந்ததுனால, அவரை ஏற்றுக்கொண்டதுனாலே இன்றைக்கு மரணம் நம்மை ஆண்டு கொள்ள முடியல. Praise the Lord. It's a breakthrough. மரணத்தின் அதிகாரியாகிய சாத்தானை மரணத்தினாலே ஜெயித்தார். காலமெல்லாம் மரண பயத்தில் இருந்த யாவரை விடுதலையாகும்படி அப்படி ஆனார். Praise the Lord. Hallelujah. These all things change my life. There's nothing can stop you. நான் சொன்னதை செய்கிற கர்த்தர்.
நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கைவிடுவதும் இல்லை. Praise the Lord. Nothing can stop you. ஆமா. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த அதிகாரத்துக்கும் நான் பயந்ததில்லை. ஆமென். Praise the Lord. எந்த சூழ்நிலைக்கும் பயந்ததில்லை. வாலிப நாட்கள் வரையா every time I just confess. When the fear tries to overcome me, பயமானது ஆட்கொள்ளும்படி வரும் பொழுதெல்லாம் தேவனுடைய வார்த்தையை கொண்டு ஜெயமெடுத்துக் கொண்டேன். பேசிக்கிட்டே எத்தனை சூழ்நிலை, ஒரு நாளும் சூழ்நிலையை பேசவே மாட்டேன். பாரம் உள்ள இருக்கும், இருதயம் உடைக்கப்படும், கண்ணீர் வரும், வெளி வேதனை எல்லாம் இருக்கும். ஆனா என் வார்த்தைகள் எப்பொழுதுமே வசனம் மட்டும்தான். அப்படியே வார்த்தை, ஏன்னா ஐ நீட் a breakthrough. புரியுதா உங்களுக்கு? நான் உட்கார்ந்து ஒரு மூலையில அழுறதுக்கு என் அழைக்கல, ஜெயம் எடுக்கும்படிக்கு கர்த்தரை அழைத்திருக்கிறார். I have to be a witness. யாவருக்கு முன்பாக தேவனுக்கு சாட்சிகளை நாம் இருக்கும்படிக்கு கர்த்தர் நம்மை தெரிந்திருக்கிறார். கண்கள் திறக்கப்படும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஏன் சொன்னா, நான் வாசல்களை திறக்கும் பொழுது அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார். If you don't break through, சந்ததி எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டது? ஒரு மனிதன் கீழ்ப்படிந்ததுனால, ஆபிரகாம் என்கிற ஒரு மனிதன் கீழ்ப்படிந்ததுனால சந்ததிகள் அவனுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டது. ஒன் மேன். உங்களுடைய குடும்பத்தில் நீங்க தான் குறை பேசிட்டு இருக்காங்க, சந்ததி ஆசீர்வதிக்கப்பட நீங்க தான். எப்படி நடக்கும்? ரட்சிப்பு என் குடும்பத்துக்குள்ள வராதபடிக்கு, என் சந்ததிக்குள்ள வராதபடிக்கு இருக்குதுன்னா, already somebody has broken through. என் சந்ததி ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய சந்ததி அழைக்கப்படும்படிக்கு ஒருவர் ஏற்கனவே அந்த தடைகளை உடைத்து போயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் போயிருக்காரு. remember this. இப்ப நான் என்ன பண்ண போறேன்? அவர்கள் அந்த ரொம்ப வாசல்ல அவர்கள் தடைகளை நீக்கி அவர் முடிச்சு போனதுனால இப்ப நான் என்ன பண்ணேன்னு சொன்னா, என் சந்ததி முழுவதும் உள்ள வருவதற்கு தடைகளை நீக்கிறேன். Hallelujah. Amen. The mindset has to change. மாம்சத்துக்கு praise the Lord. ஒரு காரியத்தை நான் சொல்றேன். மண்டேல இருந்து சுவிசேஷம் சொல்லாதனால வரல, எப்படியா ஆச்சவங்க வந்துடணும், இதெல்லாம் தூக்கி போடுங்க. புரியுதா உங்களுக்கு? உரிமைக்குள்ள வாங்க. Don't get into what is called as physical hard work. போய் இந்த எதிர்க்கல வசன தட்னா தான் தொடரும். அப்படியோட இந்த அந்த இடத்துக்கு போகாது, உரிமைக்குள்ள போங்க. புரியுதா உங்களுக்கு? நீ விசுவாசித்தால் உன் வீட்டார் அனைவரும் அதே இடங்க. Praise the Lord. Always hold God by His word. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, யாராச்சும் ஒருத்தர் உங்க இடத்துல வந்து கேக்குறாங்க, நீங்க சொன்னீங்களே நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது யாருக்கு செய்வீங்க? யாருக்கு செய்வீங்க? யாருக்கு வார்த்தை கொடுப்பீங்க? அது சொல்லுங்க ஃபர்ஸ்ட். யாருக்கு வார்த்தை கொடுப்பீங்க? நான் உனக்கு இப்படி செய்றேன், நான் உனக்கு அப்படி செய்வேன். யாருக்கு வார்த்தை கொடுப்பீங்க? பிள்ளைகள் பக்கம். எப்படி சொன்னா, நம்முடைய நேசத்துக்கு பாத்திரவான்களா இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? நேசத்துக்கு பாத்திரவான்களா இருக்கணும். அப்போ நான் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? அவருடைய நேசத்துக்கு பாத்திரவனா இருக்கணும். என் வசனத்தை கை கொள்கிறவர்களுக்கு என்ன நேசிக்கிறாங்க, என் வசனத்தை கை கொள்றவங்களுக்கு. அப்புறம் பாத்திரவனா இல்ல, ஆனா எனக்கு எல்லாம் வேணும். I'm a son. பிள்ளையா இருக்கிறதுனால எனக்கு எல்லாம் வேணும். ஐயா உங்களுக்கு எல்லா உரிமை உண்டு, ஆனா முக்கியமானது வராது. nothing special will come to you. ஏன்னா நீ எனக்கு என்ன இல்ல, பார்த்தவனா இல்ல. புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு we are missing out. எல்லாம் நம்முடையது, எல்லாம். இளைய மகன் எல்லாத்தையும் வாங்கிட்டு போய் இழந்துட்டு வரான். அந்த அந்த என்ன சொல்றது, ரொம்ப அனுப்பையானது வரான். அவனுக்கு எல்லாம் கொடுக்குறாரு, எல்லாமே மோதிரம் எல்லாம் கொடுக்குறாரு, ஆனா சொத்தை கொடுக்க மாட்டார். நல்லா புரியணும், நீங்க கொடுக்க மாட்டார். பெரியவன் வரான், உள்ள வரமாட்டான். அப்ப அவன் கேட்கிற போது என்ன சொல்றாரு, நீ எப்போதும் என்னோட இருக்கிற, என்னுடையதெல்லாம்
உன்னுடைய ஒரு நாள் எடுத்து அவனுக்கு கொடுக்கணும். But he's my son. Now I bring him up. திரும்பவுமா அவன் கீழ்ப்படிந்து என்னோட கூட இருந்து அவனையும் நான் என்ன பண்ணுவேன், உருவாக்குவேன். ஆனா உன்னுடைய எடுத்து அவனுக்கு கொடுக்க மாட்டேன். ஏன்னா நீ தான் இதுக்கு சுதந்திரவன். அதனாலதான் இன்றைக்கு பிள்ளை என்கிற ஸ்தானத்துல நின்று உரிமையில கேட்கும் போது எப்படி தெரியுமா இருக்கணும், அப்பாவுடைய இருதயம் கரையணும். மறந்துடாதீங்க. ஒரு காரியத்தை மாத்திரம் நான் மறந்தது, அது எப்படிப்பட்டாலும் சரி, பின்வாக்கப்பட்டவங்க யாரும் இருந்தாலும் சரி, அவங்களுடைய இருதயம் உண்மையில தேவனை நோக்கி ஆண்டவரே என்ன ரட்சியம் சொல்லி கூப்பிடும் போது கர்த்தர் பதிலளிக்கிறார். இருதயம் நீதியில நிற்கிறவனுக்கு பதில் கொடுக்க மாட்டார். தன்னுடைய சுய நீதியில நிற்கிறவனுக்கு பதில் கொடுக்கணும். தேவ நீதியில நிற்கிறவனுக்கு பதில் கொடுக்கணும். அப்ப எனக்கு யாரு வார்த்தை இப்படி சொல்லுகிறது, என்னை மன்னிங்க, நான் தூரம் போனது உண்மை, என் சுயத்தில் நான் வாழ்ந்தது உண்மை. ஆண்டவரே பரத்துக்கும் உமக்கும் விரோதமா எனக்கு பாவம் செய்யும், இவருடைய பிள்ளை என்று அழைக்கப்படுவதற்கு நானு பாத்திரமான் அல்ல. இந்த இருதயத்தை தேவை. The heart which really முழு இருதயத்தோட அவரை தேடுகிறவர்கள் கர்த்தர். ஆமென். அந்த நேசிக்கிற ஒரு காரியம் அந்த இடத்துல வரும்பொழுதுதான் கர்த்தர் என்ன பண்ண சொன்னார், உங்களுக்கு பதில் கொடுங்க. Nothing you will miss. ஒன்று நீங்க இழந்து போவதே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஒரு காரியத்தை வரும்போது அந்த சொல்றது உணர்ந்து வச்ச காரியம், you do not pass through anything which he has not passed before. அவர் கடந்து போகாத எதையும் நீங்கள் கடந்து போவதில்லை. You never put you to a territory where he has not gone before. ஞாபகம். ஒரு சூழ்நிலை போகும் பொழுது எப்பொழுதும் இயேசுவை கூப்பிடுது. ஏன் தெரியுமா, அவர் நம்மை போல சோதிக்கப்பட்டது. சோதிக்கப்படுகிற யாவருக்கும் அவர் உதவி செய்ய உண்மை உள்ளவர். He has gone through. அவர் கடந்து போயிருக்கிறார். அதான் எப்பொழுதுமே you have to want a breakthrough. உடைய தடைகள் நீக்கப்படணுமா, இயேசுவை முன்பாக வைங்க. He has gone through. He has gone through. He knows. ஸ்தோத்திரம். வசனத்தை வாசிக்கலாம். கொலோசியர் 2ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனம். கொலோசியர் 2:10. மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராய் இருக்கிற அவருக்கும் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். இத பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா சொல்றீங்க. நீங்கள் அவருக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். அவர் யாரு? அவருக்குள் சொல்லும்போது அவர் யாரு? துரைத்தனங்களும் அதிகாரத்துக்கும் தலைவர். ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். அர்த்தம் என்ன பாத்தீங்கன்னா, தலைவரா இருக்காரு பாருங்க, அவருக்குள்ள நீங்க பூரணம் சொன்ன என்ன அர்த்தம்? அவருடைய அதிகாரமும் அவருடைய வல்லமையும் அவருடைய நாமத்தினால அது உங்களுடையது. பிரைஸ் தி லார்ட். ரொம்ப அழகா இருக்கு. இதை நோட் பண்ணிக்கங்க. இதெல்லாம் முக்கியமான வசனம். அப்ப நீங்க பேசும்போது, சூழ்நிலையை பார்த்து பேசும்பொழுது, காரியங்களை சத்துருவை பார்த்து பேசும்போது, துரைத்தனை வல்லமை அதிகாரங்களை பார்த்து பேசும்போது சொல்லணும், புரியுதா உங்களுக்கு? நான் யார் தெரியுமா? அவன் என்ன பண்ணுவான், தெரியாத மாதிரி பண்ணுவான். எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, தெரியாதது போல செய்வான். ஏன்னா நீங்களே சந்தேகப்படணும். நீங்க சந்தேகப்பட்டீங்கன்னா ஒண்ணு உங்களுக்கு கிடைக்காது. அப்ப என்ன பண்ணும், அதுதான் நீங்க ஏசு நாமத்தில் போயிடலாம். I come in the name of him. சகல அதிகாரத்தை உடைய நாமத்தில் வரேன். நான் அவருக்குள்ள என்ன பண்ணேன், பரிபூர்ணம் இருக்கிறேன். I am perfect. நீ அப்படி தெரியுமா, நீ நான் ஒழுங்கா நிறுத்து. Praise the Lord. I am perfect in him. Praise the Lord. I stand on his righteousness. அவருடைய நீதி நான் நின்று கொண்டிருக்கிறேன். அவருக்குள் நான் பரிபூர்ணமா இருக்கிறேன். இப்போ இயேசுவின் நாமத்தில் அந்த பெர்ஃபெக்ஷன் ஞாபகம் வச்சுங்க. அது எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டவருக்குள்ள நம்ம வைத்திருக்கிறார். ஏன்னு சொன்னால் நாம எழுப்பி பிரகாசிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். few points பார்க்க போறோம். பிரேக் த்ரூ பண்ண ரொம்ப ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையில நமக்கு வைத்திருக்கிறாரு. சரிங்களா? ரைட். நம்மை அடிமைப்படுத்துகிற எந்த ஒரு சூழ்நிலை இருந்து என்ன பண்ணணும்னா பிரேக் த்ரூ, தடைகளை நீக்கிதான். உங்களுக்கு ஒரு விடியல் உங்களுக்கு வேணும்.
அதான் பிரேக் த்ரூ. புரியுதா உங்களுக்கு? உங்களை அடிமைப்படுத்துகிற எந்த ஒரு சூழ்நிலை. சரிங்களா? ரைட். இப்ப அடிமைப்படுத்துகிற சூழ்நிலை சொல்லும் போது அடிமைன்ற வார்த்தையை பயன்படுத்தும் போது ஞாபகம் வச்சுக்கீங்க. அப்படின்னு அர்த்தம் சொன்னா அந்த சூழ்நிலை உண்டாச்சுன்னா உங்களால எதையுமே அந்த சூழ்நிலை சொல்றது போலதான் நீங்க என்ன பண்ணுவீங்க, நடப்பீங்க. அதான் அது அடிமைத்தான். புரியுதா? சூழ்நிலை வர்றது இல்லை, விதவிதமா சூழ்நிலை வரும், அது பேசல. ஆனால் சூழ்நிலை வரும் பொழுது அந்த சூழ்நிலை உங்களை எப்படி நடந்து வரும், பயத்தை கொண்டு வருதுன்னா நீங்க பயப்படுவீங்க. அது என்ன செய்ய விரும்புகிறதோ அதன்படி எல்லாம் நீங்க செய்வீங்க. அங்க போயிடலாமா, இங்க போலாமா, அதை பண்ணுவோமா, இதை பண்ணுவோமா, மண்டல ஓடுது பாருங்க. இதெல்லாம் அடிமைத்தான். சுயாதீனம் உள்ளவன் என்ன செய்வான்னு சொன்னா எதிர்த்து நிற்பான். வந்துடாதீங்க, எதிர்த்து நிற்பான். அடிமைதான் என்ன பண்ணுவான்னு சொன்னா அடங்கி போவோம். சிம்பிளுக்கு புரிஞ்சுக்காதீங்க. சிலுவை மரணம் அவர் கடந்து போனது நல்லா ஞாபகம். கடந்து போகும்போது அது என்ன பண்ண, அவரு பயந்து போல. அது சிலுவை நடத்துற விதமா அவர் போல ஞாபகம் வச்சுக்கணும். சிலுவை மரணத்துல போகும்போது நீங்க எப்படி கண்டுபிடிக்கணும்னா, அந்த 2 திருடங்களை வச்சிருந்தாங்களா பக்கத்துல, அவங்க பாத்தீங்கன்னா என்ன பண்ணாங்க, இது ஏளனமா பேசுறாங்க. புரியுது உங்களுக்கு? ஆனா இவரோ சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கிறார். நல்லா புரிஞ்சுங்க. அடிக்கப்பட்டு முள்முடி சூடப்பட்டு பாத்தீங்கன்னா உருவம் எல்லாம் மாறப்பட்டது. அந்த அளவுக்கு அந்த கேள்வி விட்டதாக அவர் இருந்தார். வசனம் சொல்றாரு, எஸ்ஐல அப்படிதான் எழுதப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட அவர் தொங்கிட்டு இருக்காரு. நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த மரணமானது அவர் ஆண்டு கொள்ள முடியாது. ரீசன் பாத்தீங்கன்னா புரியறதுக்கு, பிதாவே இவர்களை மன்னி, அடிச்சு நொறுக்கி எல்லாம் பண்ணி போட்டா ஒரு வாயில என்ன வந்துடும். இதுதான் அடிமைப்படுத்த முடியாது. அவர் அடிமைப்படுத்த முடியாது. அவர் என்ன பண்றாரு, நல்ல ஃப்ரீயா இருப்பாங்க பாருங்க. இது சிங்காசனத்துல உட்கார்ந்து இருப்பாங்க பாருங்க. புரியுதா உங்களுக்கு? ஃப்ரீயா இருக்கவங்க பேசுற மாதிரி சொன்னாரு. இதாவது இவர்ல மனித பேசுறாரு. எங்க பேசுறாரு? சிலுவையில தூக்கி கொண்டு. புரியுதா உங்களுக்கு? இதான் லிபர்ட்டி, இதான் சுயாதீனம். You don't speak as the situation wants you to speak. சூழ்நிலை உங்களை நீங்க என்ன பேச வேண்டும் என்று நினைக்கிறதோ, அது எதிர்பார்க்கிறதோ அப்படியே நீங்க பேசக்கூடாது. அது அடிமைத்தனம். சுயாதீனன் எப்படி பேசுவான் என்று சொன்னால், சூழ்நிலைக்கு ஏற்ப அல்ல, தன்னுடைய ஆவியானவர் அவரை எப்படி நடத்துகிறாரோ, கர்த்தர் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ, தேவனுடைய சித்தம் என்னவோ அதை பேசுவான். அல்லேலூயா. அப்ப you have to break through. இப்படிப்பட்டது என்ன பண்ண, உடைத்து வெளியே வரணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சோ your mindset பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, உங்களுடைய பழைய சிந்தை, அடுத்தது குறுகிய சிந்தை, அடுத்தது மனுஷிக சிந்தையிலிருந்து வெளியே வந்து தேவனுடைய சிந்தைக்கு, கிறிஸ்துவின் சிந்தைக்குள்ள நீங்க காணப்பட வேண்டும். சரிங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 Corinthians chapter 2 verse 9. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க பாத்தீங்க சொன்னா இதே ஒரு பிரேக் த்ரூக்கு ஏதுன்னா உங்க மைண்ட் செட் ஞாபகம் வச்சுங்க. அந்த வெடித்து கிளம்பணும், அல்லது ஒரு விடியல் வேணும், அல்லது தடைகள் நீக்கப்படணும் அப்படின்னு சொன்னா, பிரேக் அவுட் வேணும்னு சொன்னா உங்க மைண்ட் செட் எப்படி, காட்ஸ் மைண்ட் செட் என்ன சொன்னா உங்களுக்கு தெரியணும்னா, கர்த்தர் எனக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆமென். ரொம்ப முக்கியமானது, ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அப்போ அந்த சூழ்நிலையில கர்த்தர் என்ன ஆயத்தம் பண்றாரு உங்களுக்கு, அது பாத்தீங்கன்னா அது ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு சூழ்நிலை கடந்து போகிறேன், அப்ப அந்த சூழ்நிலையில என்ன பண்ணட்டும், எனக்கு பிரேக் த்ரூ வேணும்னா ஒரு காரியம் வேணும். அப்ப அந்த ஒரு காரியம் வேணும்னு சொன்னா என் மைண்ட்ல என்ன இருக்கணும்னா, ஆண்டவர் அதை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஃபர்ஸ்ட் தான், இல்லைன்னா பிரேக் த்ரூ கிடைக்கிறது கஷ்டம். அப்போ இப்போ பலவீனமா இருக்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கணும். பலவீனமா இருக்கிறேன், மருந்துகள் எதுவுமே வேலை செய்யல, எதுவுமே
பண்ணல, எல்லாம் ஞாபகம் செய்யுங்க. இந்த சூழ்நிலை இதான் உங்களுக்கு சூழ்நிலை. இப்போ சூழ்நிலைக்கு ஏற்ப அப்படியே வாழ்க்கையை தள்ள போறீங்களா? கர்த்தருடைய சித்தம் போல இருக்கு, கர்த்தர் என்னை சிக்ஷிக்கிறார், புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் ஒருவேளை இதன் மூலமா எனக்கு வந்து பாடம் கற்றுக் கொடுக்கிறார், இதை ஏற்றுட்டு இப்படியே போக போறீங்களா? புரியுதா உங்களுக்கு? இது ஒண்ணு இருக்குது. இன்னொரு ஒரு மைண்ட் செட் என்ன, I cannot go through like this. நான் இப்படி கடந்து போக முடியாது. 12 வருஷம் பாடுள்ள ஸ்திரீ, பெரும்பாடுள்ள ஸ்திரீ, எல்லாம் போச்சு, மருத்துவர்களும் கைவிட்டாச்சு. நல்ல பாருங்க, ஹோப்லெஸ் சிச்சுவேஷன். ஆனா என்ன பண்றாங்க? பிரேக் த்ரூ வேணும், பிரேக் த்ரூ வேணும். புரிஞ்சுதா உங்களுக்கு? உடல எல்லாம் போயிடுச்சு, முடிஞ்சிருச்சு, அழிஞ்சிட்டோம், அவ்வளவுதான், ஒண்ணுமே இல்லை நமக்கு அப்படி சொல்லுங்க. என்ன பண்றாங்க? இயேசு நான் போய் தொடுவேன், நான் சுகமா சொல்லுவோம். ஏன்னா அவர் தான் எல்லாரையும் சுகப்படுத்தாருல. நல்லா புரிஞ்சுங்க, எல்லாரையும் சுகப்படுத்தாருல. நான் போய் தொடுவேன் அப்படின்னா என்ன? She wanted to break out. மைண்ட் செட் பாருங்க, அவருக்கு முடியாது, நான் இதை மாற முடியாது, நான் ஏற்றுக்கொள்ள வேண்டாம், மாறணும். அப்ப மாறணும்னு சொன்னா you have to take a risk. எப்பவுமே ஞாபகம், இந்த காரியத்தை உடைச்சு நான் வெளியே வரணும்னு சொன்னா நான் என்ன பண்ணணும்? ரிஸ்க் எடுக்கணும். அதான் விசுவாசம். இருக்க மாதிரி ஓட முடியாது. யாராச்சும் வந்து காசு கொடுக்கணும், ஒருத்தர் ஹெல்ப் பண்ணணும், கவர்மெண்ட்ல காசு கொடுக்கணும், புரியுதா உங்களுக்கு? இல்ல ஒரு நல்ல வேலை எனக்கு கிடைக்கணும், இதை மாட்டேன், நம்ம மாட்டேன் வச்சுக்கிட்டு இதை நம்ம மாட்டேன், இது வேலைக்காக சொல்றவங்க. தேவனை அறியாதவர்கிட்ட போய் கேளுங்க, அவங்க அதே தான் சொல்லுவாங்க. அப்போ என்ன இருக்கு வித்தியாசம்? என்ன வித்தியாசம் இருக்கு? ஆவிக்குரிய காரியத்திற்கும் உலக பிரமான காரியத்திற்கும் ஒரு வித்தியாசம் இருக்கணுமா இல்லையா? வித்தியாசம் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எல்லாமே மேன்மையானது, மேலானது. நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட இருந்ததுனால் கிறிஸ்து பிதாவின் வலது பக்கத்தில் வீட்டில் இடத்தில் உள்ள மேலானவைகளையே நாடுங்கள். அப்போ என்னுடைய காரியம் வேற. அப்ப ஏன் என்னுடைய திங்கிங் வந்து என்ன பண்ணல? உலகத்தை தாண்ட மாட்டேது. உலகத்தை தாண்டணும், உலகத்தை தாண்ட மாட்டேது. இங்கே உலகத்திலேயே நீக்குது. அதனாலதான் எனக்கு என்ன இல்ல, பிரேக் த்ரூ இல்ல. இவைகள் வந்தாலும் நல்லா ஞாபகிச்சுங்க, தண்ணி குடிக்கிற தாகம் தீங்குது, திரும்ப தாகம் வரும். ஆனா இயேசு சொல்றாரு, நீ எனக்கு தண்ணி கேட்க, நான் உனக்கு கொடுப்பேன், ஆனா உனக்கு எனக்கு என்றென்றைக்கும். இது சூப்பர் நேச்சுரல், இது ஆவிக்குரியது, இது இயற்கைக்கு அப்பாற்பட்டது. இது என்ன பண்ணது? இங்க கிடைக்காது. அப்ப நான் என்ன பண்ணணும்? ஏற்கனவே ஆயுதம் பண்ணி இருக்கிறத அதை நான் வாங்கணும். அதுல எனக்கு வேணும், எனக்கு இது எனக்கு வேணும். There's nothing can hold me. முடியாது, இது இல்ல எனக்கு. ஆண்டவரே இயேசு, நீர் எனக்கு பதில், நீர் எல்லாவற்றுக்காகவும் எனக்கு விலைக்கரையும் செலுத்தி நீர் வாங்கி விட்டீர். இனி எதையும் சுதந்திரிப்பதற்கு எனக்கு தடை இல்லை. ஆமா, என்ன உருமாற்றணும். சரிங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கலாம் பாருங்க ஒரு வசனம். லூக்கா 4ஆம் அதிகாரத்துல 28-30. Luke chapter 4 verse 28 to 30. ஜெப ஆலயத்தில் இருந்த எல்லாரும் இவைகளை கேட்ட பொழுது கோபம் உண்டு எழுந்திருந்து அவரை ஊருக்கு புறம்பே தள்ளி தங்கள் ஊர் கட்டப்பட்டிருந்த செங்குத்தான மலையின் சிகரத்தில் இருந்து அவரை தலைகீழாய் தள்ளிவிடும்படிக்கு அவ்விடத்திற்கு கொண்டு போனார்கள். அவரோ அவர்கள் நடுவில் நின்று கடந்து போய்விட்டார். ஆமென். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். This is a breakthrough. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, எல்லாரும் கோபம் வந்து இவரை கொண்டு போய் அந்த மலை மேல வச்சு தலைகீழாக தள்ளி அவர் கொல்லணும். See, this is what they all thought. இப்படிதான் செய்யணும்னு முடிவு. நல்லா புரியுது. இதான் பிசாசுடைய காரியங்கள். செய்யணும்னு முடிவு. அங்க வசனம் சொல்லுது, அவர்கள் நடுவில் இருந்து கடந்து போனாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? பாத்தீங்கன்னா சூப்பர் நேச்சுரல் ஆக்ட். புரியுதா உங்களுக்கு? எல்லாம் பிடிச்சிட்டானே இருக்கிறாங்க, எல்லாரும் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க, எல்லாரும் பெரிய கூட்டம். இங்க வந்து இது கிடையாது, நம்ம படத்துல இருக்க ஹீரோ மாதிரி கிடையாது. இதான் நீங்க புரிஞ்சு கிறிஸ்டியன் லைஃப். நம்ம ஹீரோவை எதிர்பார்ப்போம். We have to become a hero மாதிரி ஆயிடணும். நம்ம நினைக்கிறோம் இந்த மாதிரி வந்தாங்கன்னா
இது இல்ல, வேற ரொம்ப அழகா இருக்குது. He went through them. Praise the Lord. நல்லா புரியுது. அவர் நடுவிலே கடந்து போனார். அப்படின்னா என்ன அர்த்தம் சொன்னா, உலகம் எதிர்பார்க்கிறபடி, நல்லா புரிஞ்சுங்களா? இந்த மைண்ட் தாட் நீங்க மாத்தணும். உலகம் எதிர்பார்க்கிறபடி அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், யாராச்சும் இது பண்ணிட்டாங்க, நம்மள அவமானப்பட்டு இது பண்ணிட்டாங்க, உடனே மண்டையில என்ன திரும்ப வரும்? ஆண்டவரை ஆசீர்வதிச்சு நான் மேல வரேன், இவங்க முன்னாடி வந்து நான் காட்டுறேன் பாரு. இதான் பண்றேன், நார்மல் பண்றது. ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள். ஆமென். நல்லா பாருங்க, ஒடுக்கிறவனுக்கு எரிச்சல் வருது, ஒடுக்கப்பட்டவனுக்கு தான் வரணும். ஆனா ஒடுக்கிறவனுக்கு எரிச்சல் வருது. ஏன்? என்ன செஞ்சாலும் அவன் ஒரு மனம் இல்லை. ஹல்லேலூயா. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இன்னைக்கு வந்து என்ன நினைக்கிறேன்னு சொன்னா, நம்ம வந்து உலகத்தை போல திங்க் பண்றோம், இப்படி இருக்கணும், அப்படி இருந்தா அப்படி இல்ல. இருக்கிற மாதிரி இருங்க, நீங்க இருக்கிற மாதிரி இருங்க. அவன் என்ன செய்தாலும் அவனுக்கு எரிச்சல் வரும். காரணம், நீங்கள் ஒரு நாள் என்ன பண்ண முடியாது, ஓடிக்கு போக மாட்டீங்க. அவமானம் வந்து அவன் நினைப்பான், கூனி குறுகி போயிருவீங்க, நீங்க எழுப்பி போயிட்டு இருப்பீங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமா, பயங்கரமான பாரத்தை கொண்டு வந்த நீங்க அழுது புலம்பிட்டு அப்படியே உட்கார்ந்து பண்ணிப்பேன், நீங்க பாட்டு கத்தரை ஆர்ப்பரித்து துதித்து போய் கொண்டு இருப்பீங்க. பிரைஸ் தி லார்ட். இத கிறிஸ்தவ வாழ்க்கை. எதுவும் என்ன பண்ண முடியாது, உங்களை என்ன பண்ண நிறுத்தவே. That's your breakthrough. Get into that breakthrough. Spiritual realm la போய். Don't be in the physical realm. இது இருக்காதீங்க, இந்த மாம்சத்துக்குள்ள காரியங்கள் இருக்காதீங்க, ஆவிக்குள்ளே இருங்க. In everything, எந்த சூழ்நிலை வந்தாலும் அப்படியே ஒரு மாதிரி சோறு வருதா, துக்கம் வருதா, உடனே பிடிச்சிட்டு உட்காராதீங்க. இமீடியட் ஆமென். இமீடியட்டா என்ன பண்ணுவோம்? எழும்புவோம். என்ன கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்க, கர்த்தரை மகிமைப்படுத்த ஆரம்பிங்க. அது பண்ணாதீங்க. Because it's not for me. கவலைப்படுகிறதுனாலே எவன் தன் சரீரத்தில் ஒரு மனம் கூட்ட முடியும்? அப்புறம் எதுக்கு கவலை பண்ணணும்? புரியுதா? ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னது? Turn my eyes from looking at the worthless things. பிரயோஜனமே இல்லாததை பார்க்காதபடிக்கு என் கண்களை திருப்போம். அந்த வீணானவர்களோட என் நேரத்தை செலவிடாதபடிக்கு ஆண்டவரே என் நேரத்துக்கு அதை பிரயோஜனப்படுத்தும். பேசுங்க. வீணான காரியங்களை யோசித்து ஆண்டவரே என் நேரத்தை வீணாக்காதபடிக்கு ராஜ்யத்தை குறித்து எப்பொழுதும் தியானிக்கிற, இரவும் பகலும் வசனத்தை தியானிக்கிற அந்த கிருபை எனக்கு உண்டாகட்டும். கேளுங்க. சில ஆண்டுகளாக